இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திண்டிவனம் நகரத்தில் வைக்கப்பட்ட பொன்முடியின் பேனர் இரவோடு இரவாக கிழிக்கப்பட்டது. அதை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் அதிர்ச்சிக்கு ஆளானார்கள். இவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். திமுகவை பொறுத்தவரை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று மூச்சுக்கு 300 முறை சொல்வார்கள். அந்த கட்சியிலேயே கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. அமைச்சர் பொன்முடிக்கு ஆதரவாக வைக்கப்பட்ட ஒரு பேனர், அமைச்சர் பொன்முடியின் படத்தை மிக பெரிய அளவிலே போட்டு நிறுவப்பட்ட அந்த பேனரை இரவோடு இரவாக கிழித்திருக்கிறார்கள். கிழித்தவர்கள் யார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, திமுகவை சார்ந்தவர்களுக்கும் அதிர்ச்சி ஏற்படும். கிழித்தது திமுகவை சார்ந்தவர்கள் தான். திமுகவின் விழுப்புரம் மாவட்டத்தின் முடிசூடா மன்னன் என்று திமுகவை சார்ந்தவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னொரு அமைச்சராக இருக்கின்ற மஸ்தான் ஒரு பகுதிக்கு மாவட்ட செயலாளர். விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து தேர்தல் பிரச்சார நேரத்தில் எதிர்பாராமல் மரணமடைந்த புகழேந்தி இன்னொரு பகுதிக்கு மாவட்ட செயலாளர். புகழேந்தி பொன்முடியின் ஆதரவாளர். மஸ்தான் அமைச்சராக இருப்பவர். அவருக்கும் பொன்முடிக்கும் 7ஆம் பொருத்தம். இவர்களுக்குள்ளே இருக்கின்ற கோஷ்டி தகராறு விழுப்புரம் மாவட்டத்தில் சந்தி சிரித்திருக்கிறது. அந்த சந்தி சிரித்ததன் விளைவுதான் இப்பொழுது மஸ்தான் ஆதரவாளர்கள் பொன்முடியின் பேனரை கிழித்து எறிந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், மஸ்தான் ஆதரவாளர்கள் அச்சடிக்கின்ற பேனர்களில் பொன்முடியின் படத்தை சிறிய அளவில் போடுவார்கள், அல்லது பொன்முடியின் படத்தை போடாமலே பேனர்களை நிறுவுவார்கள். அதை போல பொன்முடியின் ஆதரவாளர்கள் அடிக்கின்ற பேனர்களில், அவர்கள் வைக்கின்ற விளம்பர பதாகைகளில் மஸ்தான் படத்தை போட மாட்டார்கள். இது இவர்களுக்குள் எழுதாத சட்டம். இதுதான் திமுகவில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கட்டுப்பாடு. இந்த லட்சணத்தில் பொன்முடி வேறு. மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய விவகாரத்தில் என்ன சொன்னார்? வன்னியர்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள், அவர்களை துப்பாக்கியால் சுட வேண்டும். ஒரு அமைச்சர் பேசுகின்ற பேச்சா இது? இதே திமுகவினரை பார்த்து யாராவது இப்படி பேசியிருந்தால் இந்நேரம் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இப்படி பேசிவிட்டு ஒரு அமைச்சர் இன்றைக்கு கோஷ்டி தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மரணமடைந்த புகழேந்திக்கு பிறகு மஸ்தான் இருக்கின்ற அந்த மாவட்டத்தையும், புகழேந்தி மாவட்ட செயலாளராக இருந்த அந்த மாவட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று மிஸ்டர் பொன்முடி மிகவும் கடினமாக உழைக்கிறார். எப்படியாவது மஸ்தானை ஓரம் கட்டிவிட வேண்டும் என்று அவர் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் காரணம் அவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி ஒருவர். துணை பொதுச் செயலாளராக நான் இருக்கின்ற பொழுது மஸ்தான் விழுப்புரம் மாவட்டத்திலே எப்படி ஆதிக்கம் செலுத்தலாம், எப்படி அதிகாரம் செலுத்தலாம் என்று நினைக்கின்ற அந்த சர்வாதிகார மனப்பான்மை. அந்த சர்வாதிகார மனப்பான்மையின் விளைவுதான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்த வழக்கில் நீதிமன்ற தண்டனைக்கு ஆளாகி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் அதை மேல்முறையீடு செய்து இன்றைக்கு மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் இந்த பொன்முடி. அவருடைய கட்சிக்காரர்களிடமே நியாயத்தை கடைபிடிக்க முடியாத பொன்முடி அதற்காக மஸ்தான் ரொம்ப நியாயவாதி என்று சொல்லவில்லை. இருவரும் சமமாக இருப்பார்கள். இருவருக்குள் ஆதிக்க போட்டி. எந்த ஆதிக்கம்? கட்சிக்குள் யார் அதிகாரத்தை செலுத்துவது, யார் அதிகாரமிக்க அமைச்சர், யார் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகாரமிக்கவர்கள் என்று சண்டை போடுகின்ற இந்த பொன்முடியும் மஸ்தானும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுபான்மையினர். அந்த விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பான்மை மக்களாக இருக்கின்ற வன்னியர் சமூகமோ அல்லது அவர்களுக்கு அடுத்த இடத்தில் வருகின்ற தலித் சமூகத்தை சார்ந்தவர்களோ திமுகவில் ஆதிக்கம் செலுத்தவில்லை. இந்த விழுப்புரத்திலே இருக்கின்ற பொன்முடிக்கு ஆதரவாக ஒரு பகுதி வன்னியர்கள், இன்னொரு பக்கம் மஸ்தானுக்கு ஆதரவாகவும் வன்னியர்கள். வன்னியர்கள் இவர்களுக்கு கொடி பிடித்து கோஷம் போட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நாசமானதுதான் மிச்சம். இதை என்றைக்கு வன்னியர் சமூகம் உணரப் போகிறது? அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னேன்,
இந்த பொன்முடிக்கு எதிராக நடந்த நடவடிக்கை, பொன்முடிக்கு எதிராக திமுகவினர் பேனரை கிழித்தது, இவற்றை பார்த்து பாமகவினர் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் பேனர் வைப்பவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், பேனரை கிழிப்பவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் ஒரு பக்கம் மஸ்தானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பொன்முடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இவர்கள் அந்த திமுகவில் இருப்பவர்கள், திமுகவில் இருக்கின்ற வன்னியர்களைத்தான் சொல்கிறேன், மற்ற வன்னியர்களை சொல்லவில்லை. அந்த வன்னியர்கள் அந்த மாவட்டத்தில் அவர்களில் யாராவது மாவட்ட செயலாளராக வருவதற்கு அல்லது மந்திரி ஆவதற்கு முயற்சி செய்தார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்களை பொன்முடியும் விடமாட்டார், மஸ்தானும் விடமாட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் திமுகவில் வளர்வதை பொன்முடியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், மஸ்தானும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பொழுது இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களை ஒழித்து கட்டுகின்ற வேலையில் ஈடுபடுவார்கள். இதை ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி சிறைக்கு போய் 1 வருடம் ஆகிறது. அவரை இன்று வரை ஜாமீனில் எடுப்பதற்கு திமுகவிற்கே வழி தெரியவில்லை. அவர்கள் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சரையே திமுகவால் காப்பாற்ற முடியவில்லை. திமுகவில் கோசி சண்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறது. 2 அமைச்சர்களும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்சி பேனர்களை அவர்களே கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே அதற்காக இரவு பகலாக கஷ்டப்பட்டு அந்த கட்சியை அழிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தடுப்பதற்கும் திமுக தலைமைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். இவர்களை தடுப்பதற்கு திமுக தலைமையால் முடியவில்லை. திமுக தலைமை கையை பிசைந்து கொண்டு நிற்கிறது. இவர்களின் அமைச்சரை காப்பாற்ற முடியவில்லை. இவர்கள் அமைச்சருடைய கோஷ்டி தகராறுகளை சரி செய்ய முடியவில்லை. இந்த லட்சணத்தில் திமுக எப்படி தமிழகத்தை காப்பாற்றும்? இந்த லட்சணத்தில் திமுக எப்படி தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கும்? இந்த லட்சணத்தில் திமுக எப்படி தமிழர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தும்? இந்த லட்சணத்தில் திமுக எப்படி அவர்கள் கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போகிறார்கள்? நிச்சயமாக நடக்காது. 10% கூட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு என்ன சொல்கிறது? நாங்கள் 90% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு கோஷ்டி தகராறை தீர்ப்பதற்கே நேரம் போதவில்லை. இவர்களுக்கு மதுபான கடையில் டாஸ்மாக் மதுபானத்தை விற்பனை செய்வதை எப்படி கூட்டலாம், எப்படி அதிகப்படுத்தலாம் என்று சிந்திப்பதற்கே நேரம் போதவில்லை. இந்த லட்சணத்தில் இவர்கள் எப்படி தமிழகத்தை காப்பாற்றுவார்கள்? இவர்கள் தமிழகத்தை காப்பாற்றுவது என்பதெல்லாம் வெறும் வாய் பந்தல் போடுகின்ற நிகழ்வுதானே தவிர இவர்களால் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. முதலில் இவர்களுடைய அமைச்சர்களுக்குள் இருக்கின்ற கோஷ்டி தகராறை திமுக தீர்க்குமா என பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.